ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சருக்கும் பிரின்சிபலுக்கும் இடையில் உள்ள ஒரு கான்வர்சேஷன் பற்றி தான் இருக்கும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு சென்டென்ஸு பிரின்சிபல் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. என்ன ஒரு அருமையான வழி கற்க நான் உங்களுடன் சேரலாமா? அதாவது என்னென்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு அருமையான வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் உங்களோட சேரலாமா அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் அ ஃபென்டாஸ்டிக் வே டு லேர்ன். வாட் அ ஃபென்டாஸ்டிக் வே டு லேர்ன். கேன் ஐ ஜாயின் யூ? கேன் ஐ ஜாயின் யூ? நான் உங்களோட சேரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த சென்டென்ஸு இப்போது டீச்சர் சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க. முதல்வர், இன்று நாங்கள் ஒரு வேடிக்கையான அறிவியல் பரிசோதனை செய்தோம். நாங்கள் வண்ணமயமான குமிழ்களை உருவாக்கினோம். நாங்கள் அதில் ஒரு வண்ணமயமான குமிழ்களை உருவாக்கினோம். டீச்சர் சொல்கிறாங்க, முதல்வரே, அதாவது பிரின்சிபல் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஃபன்னான ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். அதுலேருந்து ஒரு கலர்ஃபுல்லான பபுள்ஸ் உருவாக்கினோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்சிபல், வி ஹேட் அ ஃபன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டுடே. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபன்னான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம். அதுலேருந்து வி மேட் கலர்ஃபுல் பபுள்ஸ். நாங்கள் கலரான பபுள்ஸ் உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் இப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, அது ஒரு குண்டுவெடிப்பு போல் தெரிகிறது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன். அது என்ன ஒரு குண்டுவெடிப்பு சத்தம் போல் கேட்குது, நான் அதை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க பிரின்சிபல். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட் சவுண்ட்ஸ் லைக் எ பிளாஸ்ட். தட் சவுண்ட்ஸ் லைக் எ பிளாஸ்ட். குண்டுவெடிப்பு சத்தம் போல் கேட்குது. ஐ விஷ் ஐ குட் ஹாவ் சீன் இட். நான் அதை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு ஆசிரியர் இப்போ பேசுகிறாங்க. முதல்வர், நாங்கள் கணித வகுப்பில் எங்கள் எண்களை பயிற்சி செய்கிறோம். எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா? நாங்கள் மேக்ஸ் கிளாஸில் நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்சிபல், வி ஆர் ப்ராக்டிஸிங் அவர் நம்பர்ஸ் இன் மேக்ஸ் கிளாஸ். வாண்ட் டு ஜாயின் அஸ்? யூ வாண்ட் டு ஜாயின் அஸ்? அதாவது வி ஆர் ப்ராக்டிஸிங் அவர் நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எங்கள் மேக்ஸ் கிளாஸில். யூ வாண்ட் டு ஜாயின் அஸ்? நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறீங்களா? அடுத்த சென்டென்ஸ் இப்போ பிரின்சிபல் பேசுகிறாங்க. நானும் விரும்புகிறேன். நானும் உங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். நானும் உங்களோட சேர்ந்து சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிட் லவ் டு. எனக்கும் அதை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ குட் யூஸ் சம் ப்ராக்டிஸ் டூ. நானும் உங்களோட சேர்ந்து சில பயிற்சிகள் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸ் இப்போ ஆசிரியர் பேசுகிறாங்க. முதல்வர், நாங்கள் நாளை வகுப்பு சுற்றுலாவிற்கு செல்கிறோம். வானிலை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அதாவது நாங்கள் பிக்னிக் போகலான்ட்டு இருக்கோம். கிளாஸ் பிக்னிக் போகலான்ட்டு இருக்கோம். வெதர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்சிபல், வி ஆர் ஹேவிங் எ கிளாஸ் பிக்னிக் டுமாரோ. நாளைக்கு கிளாஸ் பிக்னிக் இருக்குது. டு யூ திங்க் த வெதர் வில் பி நைஸ்? வெதர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த சென்டென்ஸு, நான் முன்னறிவிப்பை சரிபார்த்துவிட்டு நல்ல வானிலை இருக்கும் என்று நம்புகிறேன். சரி பார்த்துட்டு சொல்கிறேன், அதாவது இந்த ஃபோர்காஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த வானிலை அறிக்கையை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், வெதர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் செக் த ஃபோர்காஸ்ட். நான் ஃபோர்காஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அண்ட் ஹோப் ஃபார் குட் வெதர். வெதர் நல்லா இருக்கணும்னு நான் நம்புகிறேன், நல்லா இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். சரி, ஓகே. அடுத்த சென்டென்ஸு இப்போ ஆசிரியர் பேசுகிறாங்க. முதல்வர், நாங்கள் சமூக அறிவியலில் வெவ்வேறு நாடுகளை பற்றி கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு பிடித்தது இருக்கிறதா? நாங்கள் சமூக அறிவியல் அப்படின்னா என்னென்னா சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் நிறைய நாடுகளை பற்றி கற்றுக்குறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் இருக்கான்னு கேட்குறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? பிரின்சிபல், வி ஆர் லேர்னிங் அபவுட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இன் சோஷியல் ஸ்டடீஸ். சோஷியல் ஸ்டடீஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிஸை பற்றி கற்றுக்குறோம். டு யூ ஹாவ் அ ஃபேவரட்? அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது இருக்கான்னு கேட்குறாங்க. அடுத்த சென்டென்ஸு முதல்வர் சொல்கிறாங்க, எனக்கு எல்லா நாடுகளை பற்றியும் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு இத்தாலியில் ஒரு மென்மையான பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே உணவு ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ லவ் லேர்னிங் அபவுட் ஆல் கண்ட்ரிஸ். ஐ லவ் லேர்னிங் அபவுட் ஆல் கண்ட்ரிஸ் பட் ஐ ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் இன் இட்டாலி. இட்டாலியில் ஒரு மென்மையான பிளேஸ் இருக்குது.
அங்கே வந்து த ஃபுட்டு வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். த ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸு ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல்வர் அடுத்த வாரம் பெற்றோருக்கு விளையாட்டு போடுகிறோம், நீங்களும் பார்க்க வருவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பிரின்சிபல் வி ஆர் புட்டிங் ஆன் அ ப்ளே ஃபார் பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் பேரண்ட்ஸ்க்காக ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறோம். வில் யூ கம் அண்ட் வாட்ச்? நீங்கள் வந்து பார்ப்பதற்கு வருகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.